வணக்கம் வணக்கம் நேயர்களே. இந்த நிகழ்ச்சியானது பார்த்தீங்கன்னா ராசி பலன் சம்பந்தமானது. இன்று 7/10/2010 வியாழக்கிழமை. இந்த நிகழ்ச்சி ஸ்ரீசங்கரா டிவியில் தினந்தோறும் காலை 7:30 to 7:45 வரைக்கும் இருக்கு. தொடர்ச்சியாக பாருங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ராசிக்கு எப்படி இருக்குன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். அது வரக்கூடிய கருத்துக்கள் உங்களுக்கு ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஆப்டா இருக்கும். இன்னைக்கு மேசராசியில் பிறந்தவர்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் கவனம் தேவை. நண்பர்கள்ட்ட எனக்கு என்ன சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நல்ல இவர் பார்ட்னர் தான், நல்ல இவர் தான், நாங்கள் பணத்தை போட்டிருக்கோம், அப்படி போட்டிருக்கோம், இப்படி போட்டிருக்கோம் நினைச்சு என்ன அக்கௌண்ட்ஸ் அப்புறம் அவர்கிட்டே விட்டுருவீங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவரு உங்களுக்கு வந்து எனக்கு என்ன கொஞ்சம் ஏமாத்துறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. கொஞ்சம் நீங்கள் கவனமாக செயல்படணும். இந்த உடல் சம்பந்தமானதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பித்தம் சம்பந்தமான வியாதிகள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஜாக்கிரதை வேணும். கொஞ்சம் கிருகிருப்பு, வாந்தி, மயக்கம் இதெல்லாம் வரலாம். இதுக்கு டாக்டரோட அட்வைஸை கேட்டு கொஞ்சம் நடந்துட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த சாண்டல்வுட்டில் வந்து சின்ன சின்ன பாக்ஸ் பண்ணுறது, விநாயகர் செய்கிறது, இந்த மாதிரி கார்விங் ஒர்க் செய்கிறவங்களுக்குலாம் ரொம்ப நல்லா இருக்கு. போலீஸ் அதிகாரிகள், பொதுத்துறை பிடபிள்யூடி, சிபிடபிள்யூடி ஆஃபீஸர்ஸ்க்குலாம் ரொம்ப நல்லா இருக்கு. அணு சக்தி சம்பந்தமான துறையில் இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ டோட்டலாக சொல்ல போனால் எனக்கு என்ன நல்லா இருக்கு. இருந்தாலும் கொஞ்சம் கவனம் வேணும். எப்படின்னு கேட்டீங்கன்னா பால் பொங்கிட்டே தான் இருக்கு, இருந்தாலும் கொஞ்சம் கவனம் வேணும். இல்லைன்னா எல்லா பாலும் பொங்கி கீழே போயிடும். இருந்தாலும் இன்னைக்கு நீங்க முருகப்பெருமானை வழிபட்டு விட்டு சென்றால் கண்டிப்பா இன்றைய காரியம் எல்லாமே உங்களுக்கு சக்சஸா முடியும். ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு கனவு நினைவாகக்கூடிய நாள். காதலர்கள் கை கூடுவார்கள். ரொம்ப நாள் பிரிந்திருந்தவர்கள் 2 பேரும் ஒட்டுக்கா சேருவார்கள். இன்னைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு ஆப்டான நாள் தான். இன்னைக்கு எதிர்கால திட்டங்களை 2 பேரும் உட்கார்ந்து செயல்படுத்துவீர்கள். இந்த கேபிள் டிவி வச்சிருக்கவங்க, கேபிள் ஆபரேட்டர்கள், இந்த பூ வாங்குறது விற்கிறது இந்த மாதிரி பிசினஸ் இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கு. அதே மாதிரி இந்த டிராவல் ஏஜென்சி வச்சிருக்கவங்க ரொம்ப நல்லா இருக்கு. அதே மாதிரி இந்த கார்கோ சர்வீஸ், இந்த லாஜிஸ்டிக் சம்பந்தமான துறையில் இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. டெக்ஸ்டைல் உரிமையாளர் நல்லா ஓகே ஆகுது. மாணவிகளுக்கு இன்னைக்கு நல்ல ஆப்டான நாள் தான். டோட்டலா சொல்ல போனா சந்தோஷம் நிலவக்கூடிய நாள் என்று உங்களுக்கு. மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு சுகமான போகமான நாள் என்று உங்களுக்கு. குழந்தைகள் உடல் நிலையில் மட்டும் கொஞ்சம் கவனம் வேணும். மற்றது எல்லாமே நல்லா இருக்கு. என்ன நோயின்னு தெரியுதுல்ல, அது பாட்டுக்கு இரும்பிட்டு கிடக்கும், இல்லை என்னன்னு தெரியாத மூக்கள் தொடர்ந்து ஒழுதுட்டு இருக்கும். டக்குன்னு நீங்க டாக்டரை பார்த்து அதை கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க. எல்லாம் தேவையில்ல பிரச்சனை வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. மற்றபடி என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த வீடு நிலம் போன்றதுல முதலீடு நீங்க கண்டிப்பா செய்யலாம். இந்த பத்திர பதிவுத்தாள் விற்பனையாளர்கள் இவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. மெடிக்கல் லேபரேட்டரியில் இருக்கக்கூடியவர்கள், இந்த புரோக்கர்கள், லேண்ட் புரோக்கர்ஸ், மற்ற இந்த பான் புரோக்கர்ஸ் இவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஏஜென்ட்டா இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இன்னைக்கு நல்ல நாள் தான். இன்று வருமானம் 2-3 மடங்கு அதிகமாக ஆகக்கூடிய நாள் என்று. மிதுன ராசியில் பிறந்தவங்க ஹாப்பியா இருக்கக்கூடிய நாள் என்று. கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு பார்ப்பதற்கு ரொம்ப சாஃப்டா இருப்பார்கள். இருந்தாலும் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆள் ரொம்ப ஷார்ப்டா தான் இருப்பார்கள். எது SOFT வந்து SHAFT மாறும். கொஞ்சம் கவனமாக செயல்படுத்த வேண்டும். ஸோ இன்னைக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு தெய்வத்தின் குரல் அல்லது மற்ற இந்த மாதிரி ஒரு சாமி சம்பந்தமான புத்தகங்களை படிப்பதன் மூலமாக என்னன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் உடல்நலம் வந்து உங்களுக்கு பாதிப்பு கொஞ்சம் குறையும். அது மட்டும் இல்லாமல் இந்த மீன் பண்ணை சம்பந்தமான தொழில், இந்த ஆயில் சம்பந்தமான தொழில், பெட்ரோல் பங்க் வச்சிருக்கவங்க, கப்பல் இந்த சீஷோர்ல ஒர்க் பண்றவங்க, கப்பல் துறை சம்பந்தமான தொழில், இவங்களுக்கு எல்லாத்துக்குமே கொஞ்சம் நீங்க கவனம் வேணும். இருந்தாலும் இன்னைக்கு பணம் வந்து கொஞ்சம் விரயமாறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. மேல் பாக்கெட்ல இன்னைக்கு நீங்க காசு வைக்கிறத கொஞ்சம் உஷாரா வைக்கணும். இல்லைன்னா நீங்க ரூபா நோட்டு எடுக்கும்போது காத்துல கீழே வந்துடும். இல்ல பஸ்ல போகும்போது சைட்ல இப்படி அழுத்தி விட்டு காசை எடுத்துட்டு போயிடுவாங்க. அதனால கொஞ்சம் உஷாரா இருங்க. தேவையில்லாதெல்லாம் கொஞ்சம் பேசுறதெல்லாம் கொஞ்சம் குறைத்துக் கொள்ளப்பட வேண்டும். சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி என்னது பொங்கக்கூடிய நாள் என்று. குடும்பத்தில் ஒருவரோட ஒருவர் மனம் விட்டு பேசக்கூடிய நாள். எல்லாரும் இன்னைக்கு டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிடக்கூடிய நாள் தான். குதூகலம் ஏற்படும். தொழில் அதிபர்கள், அரசாங்க துறையில் சலுகை பெற்றுட்டு இருக்கவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். செங்கல் சூளை வைத்திருப்பவர்கள் அல்ல செங்கல் சூளை ஒர்க் பண்ற பணிபுரியக்கூடிய ஆட்கள், மெக்கானிக்கல் ஷாப், தொழிற்சாலையில இருக்கக்கூடியவர்கள், அரசு வருமான வரி அலுவலர்கள் எல்லாத்துக்குமே இன்னைக்கு நல்ல அருமையான நாள் தான். சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா ஆரம்பத்தில் கொஞ்சம் கோபத்தை வெளிப்படுத்துவார்கள். அதுக்கப்புறம் அன்பை பொழிவார்கள். கவலை பண்ண அவசியம் இல்லை. இன்னைக்கு பொருளாதாரத்தில் உயர்வு உண்டு. கன்னியாராசியில் பிறந்தவர்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா மாமியார் மருமகள் உறவில் சற்று விரிசல் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நீ பெரியாளா, நான் பெரியாளா, நான் அதிகம் படிச்சிருக்கேனா, நீ அதிகம் படிச்சிருக்கனா, எங்க அப்பா வீட்டில் அதிகம் கொடுத்தாங்களா, உங்க அப்பா வீட்டில் அதிகம் கொடுத்துருக்காங்க, அந்த பேசுவதை சற்று குறைத்துக் கொள்ளப்பட வேண்டும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து போகக்கூடிய கொள்கையை ஃபாலோ பண்ணுங்க. ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி கம்ப்யூட்டர் துறையில் இருக்கவங்க, பிளாஸ்டிக் சம்பந்தமானது, வீட்டு உபயோகப் பொருட்கள் சம்பந்தமானது, எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், தன்னுடைய சொந்த முயற்சியில் உயரக்கூடிய சில தொழில்கள் செய்யறவங்க எல்லாத்துக்குமே என்னன்னு கொஞ்சம் கவனம் வேணும். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்பெருமாள் கோவிலுக்கு, ஸ்ரீ நம்பெருமாள் கோவிலுக்கு சென்று விட்டு எந்த ஒரு காரியத்தை செய்யுங்க. கன்னியாராசிக்காருக்கு இன்னைக்கு பக்காவா இருக்கும்.